தப்பு கிடையாது. தன்னோட சக சிறை ஊழியர் இருக்கிறாரு, அவர் வழியா முதலாளிக்கு சொல்லி அனுப்புறாருன்னு சொன்னா அது நீங்க செய்யலாம், நான் சொல்லலாம், யாரும் செய்யலாமே. அப்படித்தானே உலக காரியங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ்ட்ட துஆ ஒன்று தனியா செய்யணும். மனிதர்கள் வழியாக தகவல் சொல்லி அனுப்புவது நுபுவத்துக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது, யாரும் அதை செய்யலாம், இது விமர்சிக்கிறக்கூடியது அல்லங்கிறத விளங்கிக்கணும். இது ஒன்னாயிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்படி ரொம்ப நாள் போயிடுச்சு, பல வருஷங்கள் ஒரு பிலாசினி, பல வருடங்கள். பில்லுன்னு சொன்னாலேயே வந்து ஒரு 10க்கு உட்பட்ட வருஷங்களுக்கு சொல்லுவாங்க, 9 வரைக்கும் அது வரும். பல வருடங்கள் தங்கினாரு, சுமார் 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள, 3ல இருந்து 9 வருஷம், 3க்கு மேல இருக்கணும், 10க்கு உள்ள இருக்கணும். அந்த வார்த்தைக்கு தான் பில்லுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அரபில. அப்ப 3ல இருந்து 10 வருஷம், 9 வருஷம் வரைக்கும் அவர் தங்கி இருக்கிறார். 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷமோ 8 வருஷமோ அவர் சிறையில தங்கி இருந்தாரு. தங்கின உடனே இப்ப அரசர் இருக்கார்ல, அவர் ஒரு கனவு காண்றார். அவர் என்ன கனவு காண்றான்னு கேட்டா, 7 மாடை பாக்குறாரு கனவுல, கொளுத்து போன 7 மாடு. இன்னொரு 7 மாட்டை பாக்குறாரு, அது மெலிஞ்சு போன மாடு. கொளுத்த மாடு ஒரு 7, மெலிஞ்சு போன மாடு ஒரு 7. கொளுத்த மாடு 7 என்ன செய்யுதுன்னு கேட்டா, மெலிஞ்சு போன மாடு 7 போய் கொளுத்த மாடை திங்குது. மாடுலாம் திங்காது, மாட்டை திங்காது, கனவு தானே. அவர் கனவுல என்ன காண்றாருன்னு கேட்டா, மெலிஞ்சு போன மாடு வந்து கொளுத்த மாத்தி கனவு கொண்டால் பரவாயில்லை, கொளுத்து போன மாடு மெலிஞ்சு போன திண்டா பரவாயில்லைன்னு சொல்லலாம். எப்படி நடக்குதுன்னு கேட்டா, மெலிஞ்ச மாடு என்ன செய்யுதுன்னு கேட்டா, கொளுத்த மாட்டை போய் சாப்பிடுது. இது என்னடா ஒரு வித்தியாசமான கனவா இருக்குது, என்ன கனவு ஒண்ணு விளங்கலைன்னு சொல்லிட்டு அங்க கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கண்டேன், இதெல்லாம் கனவு கிடையாது, உங்களுக்கு பிரேமே, உங்களுக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கிடையாது, இதெல்லாம் சொல்ல கிடையாது எங்களுக்கு. அரசருக்கு சொல்ல மாட்டாங்க, மாட்டிக்கிடுவாங்க. நம்மளோட ஏமாத்துவாங்க தவிர அரசர்கள் கனவு கண்டாங்கன்னு வைங்க, சொன்னபடி நடக்கணும் தலையை சீவிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல என்ன கும்பிடு கேட்டா, மன்னருக்கு கனவு விளக்கம் சொல்லி அதன் மாதிரி நடக்கலன்னு வைங்க, உசுரோடு இருக்க இயலாது. அதுக்காக மன்னர்கள் கனவு கண்டாங்கன்னு சொன்னா இது கனவு இல்லைங்க, இது வேற ஏதோ விஷயம் அப்படின்னு தப்பிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, விளக்கம் உளராம நம்ம மாதிரி ஆளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம மாதிரி ஆளுக்கு போய் கேட்டிருந்தோம்னா அதுக்கு இந்த விளக்கம் அந்த விளக்கம் ஆன வரைக்கும் ஆகட்டுமே, 100 பேருக்கு சொல்லுவோம், 10 பேர் படிக்கட்டுமே, அவன் 10 பேர் நம்மள்ட்ட காணிக்கை செலுத்துவான்ல, அப்படி போயிடும் அப்படின்னு அவங்க நேக்க ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின உடனே அப்பதான் இந்த ஆளுக்கு ஞாபகம் வருது. யாருக்கு? அந்த விடுதலை ஆகி போனார அவருக்கு ஞாபகம் வருது, என்ன முதலாளி இந்த மாதிரி நமக்கு ஆஹா இந்த ஒரு ஆள் இருக்காரு ஜெயில, என் கூட இருந்தாரு, அந்த ஆளு கனவுக்குள்ள விளக்கம் சொல்லுவாரு, அவர் சொல்லிதான் நானே விடுதலையான, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, என்னை அவர்கிட்ட அனுப்புங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன், என்னை அவர்கிட்ட அனுப்புங்க, ஜெயிலில் அனுப்புங்க யூசுப்ட்ட, நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. கூட ஒருத்தர் இருந்தது போனதெல்லாம் மன்னர் கனவு கண்டு விளக்கம் கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு, சரின்னு போய் போய் கேட்டு வா. கேட்ட உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் விளக்கம் கேட்கிறார், யூசுஃபே ஐயுஹ சதீக், சித்திகே உண்மையாளரே, நீங்க வந்து இந்த மாதிரி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னன்னு கேட்டா, அந்த மாட்டோட சேர்த்து இன்னும் பண்றாரு, 7 பசுமையான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களையும் பார்க்கிறார் கனவுல. 7 மெலிஞ்ச மாடு, 7 கொளுத்த மாடு, 7 பசுமையான கதிர்கள், 7 காஞ்சி போன கதிர்கள். இதான் அவர் கண்ட கனவு. இதை வந்து விளக்கம் சொன்னோம், நீங்க விளக்கம் சொன்ன நான் போய் மக்களுக்கு சொல்றேன், அது விளக்கம் சொல்லுங்க அப்படின்ன உடனே இதுக்கு பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கனவு வந்து நான் கண்டேன்னு ஒரு சொன்னாராம். யாரு? இந்த வேலையாள் போய் இப்படி ஒரு கனவை நான் கண்டேன் அப்படின்றாராம் யூசுப் நபிட்ட. யூசுப் நபி சொன்னாங்களா, நீங்க காணல, இந்த கனவு நீங்க காண்பிக்க முடியாது அப்படின்றாராம். இல்ல நான் தான் கண்டேன். நீ உனக்கு இந்த கனவு வராது, இதை வந்து ஒரு ராஜா தான் கண்டிருக்கணும் அப்படி இப்படிலாம் கை விட்டு அடிச்சிருக்கு. இதெல்லாம் கதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விளங்குதா? அவர் மன்னர் கேட்டு சொன்னாருன்னு சொல்றாரு, நான் போய் மக்கள்கிட்ட சொல்லப்ப அப்படிதான் சொல்றாரு. அர்ஜு இரண்டு நாசில் அல்லஹும் யாலமும், மக்கள்கிட்ட போய் நான் சொல்லணும், அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு, அதனால விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க, ஜெயில இருந்து கொண்டே விளக்கம் சொல்லி அனுப்புறாங்க. என்ன விளக்கம்னு கேட்டா, 7 ஆண்டு காலம் நல்ல செழிப்பா நீங்க என்ன செய்வீங்க, விவசாயம் பண்ணுவீங்க, மழை கொட்டுன்னு கொட்டும், அதிகமான தானியங்கள்லாம் உற்பத்தியாகும். அந்த 7 வருஷ காலமும் உற்பத்தியாகிற சேமிச்சு வச்சுக்கிறீங்க. சேமிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் பஞ்ச காலம் வரும். இந்த பஞ்ச காலம் அது தின்றும். 7 வருஷம் சேமிப்பேன். கொளுத்த மாடுங்கிறது வந்து 7 வருஷம் செழிப்பான வருஷம், மெலிஞ்ச மாடுங்கிறது வறட்சியான வருஷம். அப்ப 7 வருஷம் செழிப்பு இருக்கும். அந்த செழிப்பு காலத்துல தானியங்களை சேர்த்து வச்சுக்கிறீங்க. மெலிஞ்ச காலம்ங்கிற வறட்சி 7 வருஷத்துக்கு மழையே இருக்காது, பஞ்சமா போயிடும். அப்ப தானியத்துக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த 7 வருஷம் சேர்த்து வச்சீங்களே, அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே நீங்க இதெல்லாம் சேர்த்து அப்படி சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, இது பெரிய சயின்ஸ், அது ஒரு சயின்ஸ். எல்லா நபிமார்கள் வரலாறு ஒரு அறிவியல் வச்சிருப்பாங்கல்ல, எல்லா நபிமார்கள் வரலாறு ஒண்ணு கிடைக்கும். தேடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒண்ணு கிடைக்குது. எந்த நபிமார்கள் வரலாறு எடுத்தாலும் அது ஒரு அறிவியல். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க அறுவடை செய்யறீங்கல்ல அந்த கதிர்கள், அதை வந்து உதிர்த்துறாதீங்க.
கதிரோடவே சேர்த்து வைங்க. அதாவது அறுக்கிறத வந்து உதிர்த்து போரடிச்சு தானியமாக்கி மூட்டையில கட்டி வச்சிடாதீங்க, அது கெட்டு போயிடும். 7 வருஷம் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படி சொல்றாரு, ஃபமா ஹசத்தும் ஃபதரூஹு ஃபீ சும்புலிஹி, எதை நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ கதிரோடவே சேர்த்து வைங்க. வைக்கோல் இருக்கிற வைக்கோல்ங்கிறோம்ல, அந்த வைக்கோலோடவே சேர்த்து வைக்கணும். அப்படி வச்சா இப்பவும் சொல்றாங்க நீண்ட நாள் பாதுகாக்க முடியும். தானியங்களை வந்து மூட்டையில வச்சுக்கிறதை விட அதிக நாட்கள் பாதுகாக்க முடியும். இடம் கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிக்கும், இடம் அதிகமா பிடிக்கும். சேமிக்கிறதுக்கு குடோன்னா பெரிய நம்ம 10-20 மடங்கு தேவைப்படும். இருக்கிற குடோனை விட 20 மடங்கு தேவைப்பட்டு போயிடும். அதுக்காக வேண்டி நம்ம தவிர்க்கிறோமே தவிர நீண்ட நாள் 7 வருஷம் பஞ்சம் தான் வரப்போகுதுன்னு கன்ஃபார்மா தெரியும் பொழுது இடம் பிரச்சனை கிடையாது. அப்ப தானியத்தோடு சேர்த்து வைப்பது வந்து கொஞ்சம் அதிக நாட்கள் கெடாம பாதுகாக்கும். 7 வருஷம் எப்படி அந்த எந்த மெஷினை போட்டு பாதுகாத்தாங்கன்னு யோசனை வருதுல. 7 வருஷ காலத்துக்கு எந்த மெடிசனை தூவி ஒரு தானியத்தை பாதுகாக்க 7 வருஷம் கோதுமை ரேஷன்ல போட்டு வாங்குவீங்களா நீங்க? 7 வருஷத்துக்கு முந்தின அரிசி நீங்க வாங்குவீங்களா? திங்கிற மாதிரி இருக்குமா? முதல்ல அவர் சொல்ற தைரியமா நீ கதிரோட வை இருக்கும், இப்பவும் இருக்கும். இது பெரிய அறிவியல், இறை தூதருங்கிறதுனால அவர் வழியாக சொன்ன ஒரு அறிவியல். இது விஞ்ஞான அந்த விவசாய துறையில உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இதற்கான சான்றுகளை எவிடன்ஸ்களை உங்களுக்கு தருவாங்க. அதை பேசினா டைம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னு கேட்டா பிறகு 7 வருஷம் அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே செழிப்பாயிரும் அப்படின்னு போய் சொன்ன உடனே இவர் போய் விளக்கத்தை சொல்றாரு. சொன்ன உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த ஆளை கூட்டிட்டு வா, அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆள் அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் கிட்ட என்ன ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்காருல, எவனுக்கும் தெரியல ஒரு அழகான விளக்கம் சொல்றாரு, ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் இப்பதான் சொல்றாரு. மன்னர் சொன்ன உடனே அவரு என்ன செய்யறாருன்னா தூதர் அனுப்பி விடுறாரு. மன்னர் சொல்லிட்டாரு ஒரே பேச்சா, வர முடியாது, அந்த அந்த மேட்ரு என்னன்னு எனக்கு தெரியணும், பொம்பளைங்க மேட்ரு குற்றம் சுமத்திருக்கிறீல்ல அது என்னன்னு எனக்கு தெரியணும். அவர் சொல்ற இறுதியில் அரப்பிக்க நான் வரமாட்டேன், உன்னுடைய எஜமான்ட்ட போய் சொல்லு, மாபாலும் நிசுவத்தில்லாத்தி கத்தான ஐதியகுன்ன, தங்களுக்கு கைகளை வெட்டி கொண்டார்களே அந்த பொம்பளைங்களுடைய மேட்ரு என்ன, அது எதனால வெட்டிக்கிட்டாங்க நாங்க போய் கேளு, அவங்க விஷயத்தை சொல்லுவாங்க. என் மேல தப்பா யாரு மேல தப்பு அந்த பொம்பளைங்க சாட்சியா இருக்கிறாங்க, அதை போய் கேட்க சொல்லு, அவருடைய சூழ்ச்சியை இறைவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வர மறுத்துட்டார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த ஆளு நிலையில் நான் இருந்தா நான் போயிருப்பேன், இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வான்னு சொல்லி வாய்ப்பு வரும்போது குற்றவாளி இல்லைன்னு தான் வெளியே வருவேன், குற்றம் செஞ்சுட்டு வர முடியாது, குற்றவாளி நிரூபிச்சுட்டு தான் வருவேன். பல வருஷங்கள் 9 வருஷம் 8 வருஷம் இருந்திருக்காரு, இவ்வளவு நாட்கள் ஜெயிலில் இருந்த பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதெல்லாம் முடியாது, வர முடியாது அப்படி சொல்லிட்டார். நான் அந்த இடத்தில் இருந்தால் அஜப்து தாயிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உடனே போயிருப்பேன், உடனே ரிலீஸ் ஆயிருப்பேன், அவர் நிரூபிக்காம வரமாட்டேன்ட்டார். அப்புறம் அந்த ஆள் போய் சொன்ன உடனே அப்பதான் மன்னருக்கே மேட்ரு போய், அப்ப இந்த மன்னர் கொண்டாட்டிலன்னு விளங்கிருங்க. மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார், மா கத்துப்பு கொன்ன இது ராவத்துன்ன யூசுப நப்சிகி, யூசுப வந்து நீங்க வந்து தப்பா அழைத்தீங்களே, அப்ப நடந்த செய்தி என்ன அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அப்ப எல்லா பொம்பளைங்களும் சொல்றாங்க ஹாசல் இல்லா, அந்த கையை அறுத்துக்கிட்டாங்களே அந்த பொம்பளைங்க தான் சாட்சி. ஏன்னா அந்த பொம்பளை சவால் விட்டுருக்கு. என்ன சவால் விட்டுருக்கு? என் சொல்ல கேட்கலன்னா இந்த ஜெயிலில் தள்ளுவேன் சவால் விட்டுருக்கு. இவ்வளவு பேர் சாட்சியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொம்பளையா கூப்பிட்டு யார் யார் அந்த விருந்துக்கு வந்தாலே கையை விட்டு நான் பேரும் கூட்டிட்டு வா அப்படின்ட்டாரு. கூட்டு வந்து கேட்டா ஆமா அந்த பொம்பளை தான், அந்த பொம்பளை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கு, நல்ல மனுஷன், என் சொல்லு கேட்க மாட்டாங்களாண்டாலு, ஜெயிலில் அடைக்க போறேன்னு சொல்லியிருக்கு, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, மா அலிம்னா அழகி மின்சூயின், அவர்கிட்ட எந்த தீங்கு நாங்க எந்த கெடுதியும் பார்க்கவே இல்லை, ஒரு தப்பு அந்த ஆள்கிட்ட இல்ல, நாங்க கண்ணால பார்த்தோம், அவர் ஒதுங்கி தான் போனாரு, இந்த மாதிரியான ஒரு பார்வையோ தப்பான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கல அப்படின்ன உடனே அப்பதான் அந்த அசீஸுடைய மனைவி சொல்லுது, கால திம்ராத்துல் அசீஸ் அல் ஆன ஹஸ் ஹஸல் ஹக்கு, இப்ப உண்மை வெளிப்பட்டுருச்சு, நான் மறைக்க முடியாது, சரிதான் அவர் குற்றமற்றவர் தான், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனா ராவத்துஹன் நப்சிஹி, நான் தான் அவரை வந்து நான் தப்பா இழுத்துட்டேன், இன்னஹு லமின சாதிகீன், அவர் தான் உண்மை சொல்றாருன்னு சொல்லி இத்தனை பொம்பளைங்க சாட்சி சொன்ன பிறகு அந்த பொம்பளை என்ன பண்ணிருச்சு, தான் செய்த தவறு என்று ஒத்துக்கிடுச்சுன்னு வருது. இதுல கூட என்ன வருதுன்னு கேட்டா, இந்த ஒரு 50வது ஆயத்திலையும் 51வது ஆயத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மன்னர்ந்து வருது, மன்னர் விசாரிக்கிறாரு. இந்த பொம்பளை பத்தி வரும்போது மன்னருடைய மனைவின்னு வரல, இம்ராத்துல் அசீஸ் தான் வருது. இவர் அசீஸ் என்பவருடைய மனைவி, யூசுப் நபி பின்னாடி மந்திரி ஆயிருவாங்க, கல்வி மந்திரி ஆகும், நிதி மந்திரி ஆகுவாங்க, யூசுப் நபி உணவு மந்திரியா, அப்படி ஆகும் பொழுது அவருக்கு சொல்ற பேச்சு அசீஸ் தான் வரும். அசீஸ் என்று சொன்னா ஒரு கண்ணியமிக்கவர், ஒரு முக்கியமான இலாக்காவை நிர்வகிக்கிறவர் அர்த்தம். அவருடைய மனைவி தான் இந்த பொம்பளையே தவிர மன்னர் தனியா இருக்கிறாரு, மன்னர் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க ராஜாவே அவர் தான் நினைக்க கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த பொம்பளையுடைய கணவர் இருக்கிறாரு, அவர் தான் ராஜா, அவர் ராஜா கிடையாது, ஒரு முக்கிய பிரமுகர், அவர் ஒரு நிர்வாகி, ஒரு அதிகாரியா இருக்கிறார் அவர். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இது நடந்து போச்சா, அதுக்கப்புறம் வந்து விசாரிச்சு தெரிஞ்ச உடனே நீ நிரபராதின்னு சொன்ன பிறகு வெளியே வர்றாரு.
நிரபராதின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஓகே இப்ப நான் வர்றேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே அப்ப அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து அவரை என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா நான் வச்சுக்கிற போறேன், அவரை கூப்பிடுங்க, என்ன கூட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட்டு வர்றாரு. வந்தவன அவர் சொல்றாரு, பேசி பார்த்தவன நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நீ நம்ம இடத்துல நீ நம்பிக்கையானவரா இருந்துக்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி, இந்த பூமியுடைய அந்த கருவூலம் இருக்குல்ல, ஹசானா நிதி கருவூலம், அதனுடைய பொறுப்பாளியா என்ன நியமிங்க. இன்னி ஹபீலுன் அலீம், நான் நன்கு பேணக்கூடியவன், இந்த விஷயங்களை நன்கு அறிந்தவன், நான் ஏன் அந்த பொறுப்பை ஒப்படைங்க. இந்த 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் வறுமை, 7 வருஷம் செழிப்பு எல்லாத்தையும் நான் சமாளிச்சு காட்டுறேன், எனக்கு அந்த திறமை இருக்குது, என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவருக்கு இப்படித்தான் நாம் வந்து யூசுஃபுக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன வழங்குதுன்னு கேட்டா 2-3 விஷயம் வழங்குது. ஒண்ணு, யூசுப் நபி அவர்கள் வந்து ஒரு இன்னொரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மந்திரி பதவி கேட்டு வாங்கியிருக்கிறார். யூசுப் நபி கேட்டிருக்கிறார். யூசுப் நபி வரலாறு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, ஆயாத்துல் லிசாயிலின லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிசாயிலின், யூசுப் இடத்திலையும் அவர் சகோதரத்திலையும் கேட்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகான வரலாறுன்னு சொல்றான். இந்த வரலாறுல உள்ளதெல்லாம் நமக்கும் உள்ளது, நமக்கு கடைபிடிக்க வேண்டியது. அதனால இப்ப நம்ம வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் வாழ்றோம், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கல. அந்த மாதிரியான நாடுகள்ல வாழும் பொழுது அங்க உள்ள வேலை வாய்ப்பை பெறலாமா, கட்டுப்படக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, மார்க்க அறிவு இல்லாம அப்படி சொல்லக்கூடியவர்கள். இங்க உள்ள எந்த பதவியும் பெறக்கூடாது, இங்க உள்ள எந்த மந்திரியாவும் ஆகக்கூடாது. நல்லா அவர் என்ன, அவர் எந்த நாட்டில் மந்திரியா இருக்காரு, அவர் மன்னர்கள் நபி, அவரு நபியா இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு தப்பான ஒரு தீர்ப்பளிச்சு ஜெயிலில் அடைச்ச ஒரு ஆட்சியில எனக்கு பதவி தாங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு திறமை இருக்கு தாங்க. அவர் எந்த வேலையை ஏற்றுக்கொண்டாலும் செய்வார், அவருடைய சட்டப்படி தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவர் அதிகாரம் சொல்லும். எந்த விஷயத்துக்கு? இந்த உணவு உற்பத்தி செய்வது, விநியோகம் பண்ற ஒரு அதிகாரத்தை அவர் கேட்கிறாரு. மீதியெல்லாம் எப்படி நடக்கும், சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த மன்னருக்குன்னு சில சட்டங்கள் வச்சிருப்பாரு, அந்த சட்டப்படி தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சியில வந்து கேட்கிறார் பாருங்க, இஜ்அல்னி, என்னை நியமியுங்கள், அலா ஹஸாயினில் அர்தி, இந்த ஊருடைய ஹஜானாவுக்கு நிர்வாகியாக என்னை நியமியுங்கள். உடனே அவரை வந்து நியமிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து 55வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இதே சூறாவுல 54, 55 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பதவியை கேட்டு பெற்றிருக்கிறார். நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு கல்வி அமைச்சராக என்ன இருக்க சொல்றாங்கன்னா நான் விரும்ப இருக்கலாம். நீங்க நிதி மந்திரியா இருக்கீங்கன்னு தர்றாங்களா, இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. மார்க் அடிப்படையில் என்ன இல்ல, தப்பு கிடையாது. நீ வந்து நீ என்ன கலிஃபாவா, நீ ஆட்சியெல்லாம் இருக்க முடியுமா அப்படிலாம் கேட்க முடியாது. அதுல கரெக்டா நடக்கணும், அதுல அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையாக அதை ஊழல் பண்ணாம லஞ்சம் பண்ணாம எந்த பணி சுமத்த, அதுக்காண்டி சாராய கடை இலாக்கான்னு வந்து அதெல்லாம் வாங்கிடக்கூடாது. மார்க்கம் தடை செய்திருக்கிற இலாக்காக்களை தவிர்த்து விட்டு மார்க்கம் தடை செய்யாத ஏழைகளுக்கு உதவுற இலாக்கா, அந்த மாதிரி இலாக்கா, ரோடு போடுற இலாக்கா, மருத்துவ இலாக்கான்னு ஏதாவது இலாக்கா நம்ம கையில கிடைக்குமே, ஆனால் அது மாதிரியான பொறுப்புகள் வாங்குவது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. மார்க்கத்துக்கு தப்புங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்கல்ல, மார்க்க அடிப்படையில் தப்புனா ஒரு யூசுப் நபி எப்படி அந்த தப்பை செஞ்சிருப்பாங்க, செஞ்சதை எப்படி எல்லாம் விமர்சிக்காம நமக்கு சொல்லி காட்டுவான். அவர் செஞ்சாரு, ஆனால் தப்புன்னு சொல்லி அப்படி சொல்லலையே அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இது யூசுப் இந்த ஒரு விஷயத்துல யூசுப் சிலிப்பாயிட்டாரு, கொஞ்சம் ஆசைப்பட்டாருன்னு சொன்னாங்க, அப்படி சொல்லல. இது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா செழிப்பாயிடுச்சா, அந்த ஏரியா பூரா பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, அது சுற்று வட்டாரம்லாம் பஞ்சமா போச்சு. அப்ப யூசுப் நபியுடைய சொந்த ஊர் இருக்குத, அந்த ஊர்லயும் பஞ்சம், அங்கேயும் சாப்பாடு காணோம், அது வேற ஒரு ஆட்சி நடக்குது. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, யூசுஃபுடைய சகோதரர்கள்லாம் உணவுக்காக அலம்போது வர்றாங்க, உணவுகளுக்காக என்ன செய்யறாங்க வர்றாங்க, பிச்சை கேட்கறதுக்கு வரல, அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க. உணவு அரசாங்கத்தில் இருக்கும், சும்மா அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும். அரசாங்கம் என்ன பண்ணும்னு கேட்டா, அவங்கள்ட்ட இருக்கிற சட்டை பொட்டி தட்டு பொண்ணு என்னென்ன வச்சிருப்பாங்களோ, எத்தனை ஜாமான்கள் அந்த காலத்தில் இருக்கும்ல, ஓரளவு உலக்குன்னு என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு எங்களுக்கு தானியம் கொடுங்க, எங்களுக்கு உணவு இல்லாம இருக்கு, உணவே கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்டு வர்றாங்க. யூசுப் யார்கிட்ட வர்றாங்க, அண்ணன்ட்ட வர்றாங்க, தம்பிட்ட வர்றாங்க. தம்பிட்ட வாங்கி திங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டான். அங்க இருந்து வர்றாங்களா, வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை விளங்கி கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இவரை அறிய முடியல. ஏன் அறிய முடியலன்னா 11 செட்டா வரும்பொழுது, அதுலயும் பெரிய ஆட்களா வந்த பிறகு அதிக மாற்றம் நமக்கு வராது. குழந்தையா இருந்தவர் வந்து ஒரு 20 வருஷம் பிறகு மாற்றம் ஆயிட்டார், நம்ம கண்டுபிடிக்க இயலாது. 25 வயசுல நீங்க பார்த்தவரை வந்து இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 25 வயசுக்கு மேல பெருசா மாறுதல் வராது. முடி நரைக்கும் அது மாதிரி சுருக்கங்கள் ஏற்படுமே தவிர முக அமைப்பு வெட்டுகள்ல எல்லாம் பெரிய மாற்றங்கள்லாம் வராது. அதனால இவர் அண்ணனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன பையனா போனவர்ல
இந்த முகத்தை வச்சுட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது வந்து இப்படி இவர் ராஜாவாக இருக்க போறாரு, இவர் மந்திரியாக இருக்க போறாரு, நம்ம கிணத்துல போட்டோம், எந்த அடிமை செந்தில வித்து எங்க இழக்கிறானோ இப்படி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு கிடைக்கும் என்பதெல்லாம் கற்பனை செய்யாத காரணத்தினால அவங்க சந்திக்கிறாங்க. அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்துட்டாங்க. வந்தோன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா அவங்க பிறப்புட தயாராகும் பொழுது இவர் சொல்றாரு, விசாரிக்கிறார், இவ்வளவுதான், நீங்க வேற ஆளுக்கு இருக்கிறீங்களா, உங்க குடும்பத்தில் அவ்வளவு நம்பர் தானே, வேற ஆளுக்கு இருக்குதா, இல்ல இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், இவருடைய சகோதரன், இவருடைய தாய் வழி சகோதரர் இருக்காங்கல்ல, அது சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அவனையும் அடுத்த கூட்டிட்டு வந்தா நிம்மதி தரமாட்டேன், நீங்க மட்டும் வந்தா தரமாட்டேன், உங்க வீட்டுல எல்லா மெம்பரும் வரணும். அந்த தம்பியை பாக்குறதுக்காக வேண்டி, அந்த தம்பி வந்து இந்த சைத்திட்டு சேர்ந்த ஆள் கிடையாது. அதனால என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்களுடைய அந்த சகோதரர், இன்னொரு சகோதரர் இருக்காருல்ல, அவனையும் என்கிட்ட கொண்டு வாங்க, வந்தீங்கன்னா தான் நான் நிறைய தருவேன், இல்லைன்னா அடுத்த உங்களுக்கு உணவு கிடையாது, ரேஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நாங்க வந்து அவன் தகப்பனாட்ட பேசுறோம்னு சொன்னாங்க. இது 59வது வசனத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திரும்பி போறாங்கல்ல, போகும்பொழுது என்ன பண்றாங்கன்னா யூசுப் நபி இவங்க என்னென்னத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, பொருள்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, கொடுத்த அரிசி வாங்கணும், கொடுத்தான கோதுமை வாங்கணும், அவங்க என்ன பொருளை வந்து அந்த பண்டமாற்றுக்காக கொண்டு வந்தார்களோ, மூலவாய் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கோடை காலத்துல என்ன உற்பத்தி ஆகுமோ அந்த மாதிரி பொருளை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா திருப்பி அவங்க மூட்டையில வச்சிருக்க சொல்லிட்டாங்க. தெரியான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தானியத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்னத்தை கொண்டாந்து கொடுத்தாங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிருங்க, தெரியாம ரிட்டர்ன் பண்ணிருங்க யூசுப் சொல்றாங்க. ரிட்டர்ன் பண்றாங்க, அரசாங்க சொத்தை எடுத்து சொந்தக்காரன் கொடுத்துருன்னு அர்த்தம் இல்ல. அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, கொடுத்தோம்னா வாப்பா நல்ல ஆளு தகப்பனாரு திருப்பி தரத்துக்கு வருவாங்க, அண்ணமாரோட பார்க்க விரும்புறாரு, கொஞ்சம் கூட இந்த சில்மி சமத்தை இல்ல, திருப்பி அவங்களை வர வைக்கிறாருந்தா அவங்க கொண்டு வந்த சாமான நம்ம திருப்பி வச்சு விட்டுருணும், திருப்பி வச்சா விரட்டு வரந்தாலும் என்னடா இது உணவையும் வாங்கிட்டு கொண்டு போன சாமான எப்படி கொண்டு வந்து என்னடா ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தகப்பனார் விரட்டி விட்டுருவாருங்கிற தைரியத்துல தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இவர் அரசாங்கத்தை சொத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம இப்படி பண்ணலாம் போல இருக்க, நம்மள என்ன செய்யலாம், எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க வந்தா மட்டும் ஃப்ரீயா கொடுத்துடலாம் நினைச்சிடக்கூடாது. அவர் திருப்பி ஜாமான கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு கேட்டா, லஅல்லஹும் யரிஃபூனஹா இதன் கலபு இலாஹலிஹும் லஅல்லஹும் யர்ஜூன், ஊருக்கு திரும்பி போன பிறகு அதை என்ன செய்வாங்க, அதை வந்து பார்ப்பார்கள், பார்த்து விட்டு திருப்பி கொண்டு வந்து தருவார்கள், அதனால திருப்பி வச்சிருங்க, நாளைக்கு திருப்பி வந்துடும், நமக்கு கொண்டு வந்து தீர்வாங்க, அதனால ஜாமான்களை அவங்க கொண்டு வந்த பண்டமாற்று பொருள்களை திருப்பி கொடுத்து விடுங்க. போயிட்டாங்களா, போய் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு வர சொல்றாங்க, அப்பதான் தர்றேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே ஒரு ஆளு நம்பினது பத்தாதா, இந்த பையனை நம்ப சொல்லியா, அவனைய ஏற்கனவே பையனை கொண்டு காலி பண்ணி விட்டிய, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இத மூட்டையை திறந்து பார்த்தா அது இருக்கு, கொண்டு போன சாமம் அப்படியே இருக்கு. அடப்பா அவங்களை என்ன காரியம் என்ன பண்ண, நீங்க வந்து அப்படி கொண்டு வந்து ஏமாத்திட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த சொல்றாங்க, யாபானா மாணவுகை, எங்க தந்தையை நாங்கள் வந்து ஒரு அநியாயம் பண்ணல, ஆதி ருத்தத்து இலைனா இது வந்து எங்களுக்கு தெரியாம திருப்பி வந்திருக்குது, எப்படி வந்துச்சு எங்களுக்கு தெரியல, எங்களை திருப்பி அனுப்புங்க, நாங்க போய் மறுபடியும் ஜாமான வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வர்றோம், இந்த பையனையும் சேர்த்து எங்களோட அனுப்புங்க, ஒரு ஆபத்தும் இல்லாம பாதுகாப்புன்னு சொல்லிட்டு திருப்பி வற்புறுத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் மேல ஆணையிட்டு இந்த பையனுக்கு ஒரு கேடு வராதுன்னு சத்தியம் பண்ணி தந்தீங்கன்னா அவனை அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல இப்ப அனுப்புறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, இப்ப அந்த பையனா இல்ல அவரு, அதாவது இப்ப வந்து இது நடந்து ஒரு ஆட்சி ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கு, அவர் ஒரு 10-15 வயசுல போனாரு, ஒரு 25 வயசுல அந்த பொம்பளை சில்மிஸ் அது ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஜெயில ஒரு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம். அவரோட தம்பி எப்படிதான் 25 ஆளி பண்ணா தான் இருப்பாரு, அப்படிலாம் ஒண்ணு சின்ன பையனை தள்ளுற மாதிரி தள்ள இயலாது. அதையும் யோசிக்கணும், சின்ன பையனா இருந்தா விட்டுருக்க மாட்டாரு, இந்த பையன் இந்த தம்பிக்காரர் ஒரு இளைஞரா இருப்பாரு, இளமை பருவத்தான், அதனால தைரியமா சரி கூட்டி வேண்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரிமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டி வரும்போது என்ன செய்யறாருன்னா ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு. என்ன செய்தி சொல்லி அனுப்புறாருன்னா, போறீங்கல்ல அந்த ஊருக்குள்ள நுழையும் போது மொத்தமா ஒரு வாசல்ல நுழைஞ்சிடாதீங்க, பல வாசல் வழியா நுழைங்க, எல்லாருமா சேர்ந்து 12 பேரும் 1 டசன் பேர் 11+1 ஒரு டசன் போய் நுழைஞ்சிடக்கூடாது, மொத்தமா ஒரு வாசல்ல நுழைஞ்சிடாதீங்க, பல வாசல் வழியா போங்க அப்படின்னு சொன்னாரு. நல்லா சொல்றான், இப்படி சொல்லிட்டு நல்லாவே சொல்றான், இவர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு சொன்னாரோ அது நடக்கல, இதனால ஒரு பயனும் இல்லை, பல வாசல்ல போறதுனாலயோ ஒரு வாசல்ல போறதுனாலயோ எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அவர் யாக்குபு என்னமோ ஒரு பெரிய தத்துவம் நினைச்சு செஞ்சு விட்டாரு, அதனால எந்த ஒரு பாயுதாவும் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான்னு கேட்டா, ஒதுகுலூமின் அபுவாபின் முத்தபர்ரிகா, பல வாசல் வழியாக நுழையுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எந்த உதவியும் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டின உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க தம்பிய,
மீதி பேர்லாம் போண்டு அந்த அந்தத்தில் நிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்னத்துக்கு சொல்லி அனுப்புனாரு, அதை என்னத்துக்கு சொல்லி அனுப்புனாராம், வியாக்கியானம் கொடுக்குறவங்க சொல்றாங்க கந்திஷ்டி பற்றும். அவர் என்ன பண்ணாரு, 12 பேர் மொத்தமா போனா மொத்தமா வர்றாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொன்னாரு. அது அவர் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஆனா கந்திஷ்டிலாம் அதுல வரல. அவர் என்னமோ நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, யாக்கூப் நபி என்ன நினைச்சாருன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மொத்தமா நீங்க போயிடாதீங்க எல்லாரும், இந்த வாசல் வழியா ஒரு ஆள் போங்க, தனித்தனியா போங்க. ஒரு குடும்பத்துக்காரங்க 8 பேர் வந்துட்டாங்களேன்னு கூட நினைக்கலாம். யூசுப் நபி சொந்தக்காரங்க தெரிஞ்சு போயிட மேலே சொந்தக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு கூட சொல்லி போடலாம். அதனால நீ தனித்தனியா போங்க, என்ன நினைச்சுனாரோ தெரியல. இது கந்திஷ்டிக்கு அவர் பயந்து தான் சொன்னாருன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடியதற்கு எந்த ஒரு ஹதீஸும் இதுக்கு ஆதாரமா கிடையாது. அவர் என்னமோ ஒரு நோக்கத்தில் சொன்னார்னு மட்டும்தான் விளைக்கணும். இல்லாத ஒண்ணுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, திணிக்க முடியாது. அதுக்கப்புறம் போன உடனே அந்த 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 ஒரு சகோதரர் இருக்கார்ல, அந்த தாய் அம்மா வழி சகோதரர், அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுறாரு யூசுப். இந்த பையனை முதல்ல வர சொல்லுங்க, ஒருத்தரையா கூப்பிட்டு பேசுற மாதிரி அந்த பையனை தனியா கூப்பிட்டு பேசி என்ன செய்யறாரு, நான் தான் யூசுப் உங்க அண்ணன், பயப்படாத, நான் ஒரு செட்டிங் பண்ணி உன்னை இங்க வச்சுக்கிற போறேன், அதனால நீ இணைஞ்சிக்க, நீ பேசாம நடிச்சுக்க, காட்டிக்கிற வேணாம் அப்படின்னு தனியா கூப்பிட்டு போலா தபுத்த ஈசுபிமா காணும் யாமலும், இவங்க செய்யறதுனால நீ வந்து மனம் தளர்ந்துடாத, உன் மேல இப்ப பழி சுமத்த போனேன், உன்னையும் நாங்க வச்சுக்கிறோம் இப்ப, அதனால இந்த முன்னாடி விஷயத்தை சொல்லிவிடுறாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கள் புறப்படுவதற்கு தயாரான பொழுது இந்த அளக்கக்கூடிய அளவு பாத்திரம் இருக்குல்ல, அளந்து போடக்கூடிய பாத்திரம், மரக்கால், லிட்டரு, கோலை, படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா இவர் மூட்டைக்குள்ள வச்சிடறாங்க. தானியத்தை அளந்து போடுற மாதிரி போட்டு அந்த பாத்திரத்தை அளக்கக்கூடிய அந்த அளவு பாத்திரத்தை இந்த இவர் யூசுஃபுடைய சகோதரருக்கு, அது பேர்லாம் கிடையாது, புண்ணியாமின் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல அப்படிலாம் வரல, ஒரு சகோதரனுக்கு வேண்டியதான், நம்பர் 12வது சகோதரன் வச்சுக்க வேண்டியதான். 12வது சகோதரர் இருக்கா பாருங்க, இந்த 12வது சகோதரருடைய மூட்டைக்குள்ள அதை வச்சிடுறாங்க. வச்சு சொல்லிதான் யூசுப் நபி சொல்லி செட்டிங் பண்ணி, நீங்க அளந்துட்டு அவர் மூட்டையில சேர்த்து வச்சிருங்க, திருட்டு பட்டம் கட்டி ஆளை பிடிச்சி வச்சுக்கிறேன்னு, என் தம்பியை நான் என்னோட வச்சுக்கிற விரும்புறேன், அதனால திருட்டு பட்டம் கட்டினா அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு, சம்மதம் வாங்கியாச்சு, நீங்க ஒரு ஆள் மேல தந்திரம் பண்ணி திருட்டு பட்டம் கட்ட கூடாது, அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு இந்த மாதிரி செய்ய போறேன், அவர் எஸ் பிரதம் செய்யறாரு, அதனால அதுக்கு இது குற்றமாகாது, நீங்க இந்த மாதிரி ஒரு ஆள் மேல பழி சுமத்திடக்கூடாது. அப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சதுனால இது குற்றம் வராது. சொன்ன உடனே கூப்பிடுறாங்க, திருட்டு பயிர்வலாங்க வாங்கடா, எல்லாம் கிளம்புறோட கூப்பிடுறாங்க, திருட்டு பயிர்வலாங்க வாங்க, நாங்க திருடங்களா, நாங்க ஜாமான் வந்தா என்ன திருடங்கிற, எடுத்து மூட்டையெல்லாம் அவரு எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தா கடைசியில இவர்கிட்ட இருக்குது, அதான் வச்சுட்டாங்கல்ல. அப்ப என்ன பண்றான், இந்த பையன் திருடிட்டான், இந்த பையன் இப்ப திருடி இருக்கலாம், திருடு என்ன செய்யறது, அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யூசுப் யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற அது ஒரு நாடு, இது எகிப்து இன்னொரு நாடு. அப்ப என்ன பண்றாரு, கேட்கிறாரு யூசுப் நபி, உங்க நாட்டுல இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்க நாட்டுல என்ன கொடுப்பாங்கன்னு இவருக்கு தெரியும், அங்க உள்ளதானே இவரு, அந்த தண்டனை என்னன்னு தெரியும், என்ன தண்டனை கொடுப்பீங்க, திருடிட்டாங்க அவங்களை பிடிச்சி வச்சுக்கிருவோம், திருடிட்டான்னு வைங்களேன், திருடு நாளை பிடிச்சி வச்சுக்கிறது தான் தண்டனை அப்படிங்கிறாங்க. ஆனால் யூசுப் நபி இருக்கிற நாடு இருக்குத, இந்த நாட்டுல அந்த சட்டம் கிடையாது, திருடுனா வேற ஏதாவது கொள்றது, அடிக்கிறது, கையை வெட்டுற, காலை வெட்டுற, ஏதோ ஒன்று இருந்திருக்கு மேல இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம நாட்டு சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம தம்பியும் எடுத்துக்கிறேன்னு, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டு பந்து அங்க தள்ளி விட்டுறாரு. உங்க நாட்டில் என்ன செய்வீங்க, திருநா பிடிச்சி வச்சுக்கிறோம், அப்ப அதையே அமல்படுத்திக்கிறோமே, உங்க நாட்டில் அப்படித்தானே செய்வீங்க, அதனால இந்த பையன் திருட்டுறதுனால நாம அந்த பையன் அங்க பிடிச்சி வச்சுக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. திருப்பி அனுப்பின பிறகு என்ன நடந்துச்சுங்கிறதா இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்சம் விரிவான வரலாறு இருக்கிறது, அதை நாளை இது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், விரிவா பார்த்துட்டு இன்னொரு நபியுடைய வரலாறு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில சில நபிமார்களுடைய வரலாறை இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் சில நபிமார்களுடைய வரலாறை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சியவற்றை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால்
முக்கியமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நாங்க சொல்லுகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவங்க ஒரு ஆட்சி பொறுப்பை அவங்க ஒரு மந்திரியாக ஆன பிறகு அந்த சகோதரர்கள்லாம் வர்றாங்க. இரண்டாம் முறை வருகிறார்கள் இல்லையா? இரண்டாம் முறை வரும் பொழுது இப்ப தம்பியோட வர்றாங்க, இன்னொரு சகோதரோட வர்றாங்க. பிடித்து வைத்துக் கொள்கிறார். இந்த பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாரு? ஒரு தந்திரத்தை கையாண்டாருன்னு எடுத்து பார்த்தோம். என்ன தந்திரம்? அளவு பாத்திரத்தை எடுத்து அவருடைய பொதியில வைத்துவிட்டு பிறகு அதை திருடர்கள் பட்டம் சுமத்தி அதை அவரை கைப்பிடிச்சு இது வந்து திருடனை பிடிச்சு வச்சுக்கிறது தான் சட்டம் அப்படின்னு பெற்றுக்கொண்டார் என்பதை பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது இந்த சம்பவத்தில். என்ன சம்பவம் கேட்டா அதுல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா மாகான லியகுத அகாஹு ஃபீ தீனில் மல்கி. என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா ஃபபதஅ பிஅவ்யதிஹிம் கப்ல பிஆய் அஹிஹி. மற்ற சகோதரர்களுடைய இந்த சகோதரருடைய அந்த பொதியை சோதிப்பதற்கு முன்னால் மற்ற 11 பேருடைய பொதிகளையும் மூட்டைகளையும் சோதிக்கிறார்கள். பிறகு சும்மஸ்தகரஜஹா மின் பிஆய் அஹிஹி. பிறகு அந்த சகோதரர்காரல அவருடைய பொதியிலிருந்து அந்த அளவு பாத்திரத்தை எடுக்கிறார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் கதாலிக்க கிதுனால யூசுஃப. யூசுஃபுக்கு இப்படித்தான் நம்ம வந்து தந்திரத்தை கற்றுக் கொடுத்தோம், யூசுஃபுக்கு நம்ம இப்படித்தான் ஒரு சூழ்ச்சியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மாகான லியகுத அகாஹு ஃபீ தீனில் மல்கி. இந்த மன்னருடைய சட்டப்படி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னர் கிடையாது, அவங்களுக்கு மேல ஒரு மன்னர் இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மந்திரி தான். அந்த மன்னருடைய சட்டப்படி இந்த திருடனை திருட்டு குற்றவாளியை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாதவராக அவர் இருந்தார். அந்த நாட்டில் இப்படி சட்டம் இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த நாட்டில் மந்திரியா இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் ஒருவர் திருடி விட்டார் என்பதற்காக அவரையே பிடித்து வைத்துக் கொள்ளுதல் என்பது கிடையாது. அதுக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க என்று கேட்டா தன் சகோதரரை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய தகப்பனாருடைய சட்டம் இருக்கு, யாக்கூப் நபி சட்டம். சகோதரர்கள்ட்ட கேட்கிறாங்கன்னா யாக்கூப் நபியுடைய சட்டம், தன்னுடைய தகப்பனாருடைய பகுதியில் என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தில் என்ன செய்யணும்னு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அவங்க வாயில வந்து வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறதுனால உங்க சட்டம் இருக்குது, உங்க சட்டத்தை உங்களுக்கு நான் அமல்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை பிடிச்சு வச்சுக்கிட்டார். இதுல நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டா இந்த தம்பியை தவிர மற்றவர்கள் விஷயத்துல எந்த சட்டத்தை அவர் அமல்படுத்தினாரு? தன் சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த சட்டத்தின்படி பிடிச்சு வச்சுக்கிட்டார். மற்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது யாருடைய சட்டத்தின் கீழ் அவர் அமல்படுத்தி இருப்பாரு? அந்த மன்னருடைய சட்டப்படி தான். அது வகி அடிப்படையாக கொண்ட சட்டம் கிடையாது, அது இறையாட்சி ஒண்ணு நடக்கிற ஆட்சியும் கிடையாது. அப்ப அந்த மன்னருடைய சட்டப்படி இந்த சகோதரருக்கு பிடித்துக் கொள்ள முடியாது, வேற சட்டம். ஆனா நம்ம தந்திரத்தை உண்டாக்கி அவங்க பக்கமே பால தள்ளி விட்டு அவங்க பக்கமே நீங்களே முடிவு சொல்லுங்க சொல்லி பிடிச்சு வச்சுக்கிட்டார். அப்ப மற்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அந்த மன்னர் என்ன சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அதை செயல்படுத்தக்கூடியவராக கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன இதுல விளங்குது என்று கேட்டா உடனே இஸ்லாமிய ராஜ்யத்தை உண்டாக்க போறோம், ஆட்சியை உண்டாக்க போறாங்க பாருங்க. இந்த மாதிரி நான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு விரோதமாக இருந்தால் கட்டுப்படக்கூடாது. எல்லாரும் கல்லாம் சாராயம் குடிக்கணும்னு உத்தரவு போடுறான், போடான்னு. அது யாரு போட்டாலும் கட்டுப்பட மாட்டோம். எல்லாரும் விபச்சாரம் பண்ணணும்னு உத்தரவு போடுறான், அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டோம். நமக்கு வந்து மார்க்கத்துக்கு எதிராக இல்லாத விஷயங்களை ஒரு அரசு உத்தரவு போடுமையானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். யூசுப் நபி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ என்ன சாதாரண ஆளு? யூசுப் நபி அல்லாஹ்வுடைய வஹியை பெற்றவர். யூசுப் நபி என்ன செஞ்சிருக்கார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர்களிலேயே சிறந்தவர்னு சொல்லும்போது இவரை தான் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு வகை இல்ல, இப்ராஹிம் நபியுடைய சிறப்பு அது ஒரு டைப். இவருடைய சிறப்பு எப்படின்னு கேட்டா இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒரு ஆளுக்கு சிறப்பு வர்றதா இருந்தா இவருக்கு தான் அந்த சிறப்பு வரும். ஏன்னு கேட்டா இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு கேட்டா இவரு நபி, இவருடைய தகப்பனார் யாக்கூப் அவரு நபி, அவருடைய தகப்பனார் வந்து இஸ்ஹாக் அவரு நபி, அவருடைய தகப்பனார் வந்து இப்ராஹிம், வரிசையா 4 நபி. இவர் தான் சிறந்த ஒரு மனிதர்ல பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு உயர்வு இருக்குதுன்னு சொன்னா அது வந்து யூசுப் நபிக்கு தான் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொல்லி இருக்கிறாங்களே. நபிமார்களுடைய 4வது நபியை தலைமுறையா இறை தூதரா வரக்கூடிய ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னொரு ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். நபியா இருக்கிறாரு, இன்னொரு ஆட்சி கட்டுப்பட்டு நடக்கிறார் என்பது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இன்னொன்னையும் கவனிக்க வேண்டி இருக்கிறது. நபிமார்கள் அனுப்பப்படுவது ஆட்சி நிலைநாட்டுவதற்கு தான் அனுப்பப்படுவார்கள் சொல்லுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. நபிமார்கள் அதுக்கு அனுப்பப்படுறதே கிடையாது. எத்தனை நபிமார்கள் ஆட்சி பண்ணாங்க? அல்லாஹ் அனுப்பின நபிமார்கள் எத்தனை பேருக்கு ஆட்சி?
எல்லாம் ஆடி ஓத வெட்டு குத்து ஊரை விட்டு விரட்டுறது இதான் நடந்துச்சே தவிர எந்த நபிமார்கள் ஆட்சி பண்ணாங்க? ஒரு சுலைமான் நபி, ஒரு தாவூது நபி, ஒரு மூசா நபின்னு சில நபிமார்கள் ஆட்சி பண்ணாங்க வருதே தவிர எத்தனை நபிமார்கள் அரிச்ச கொண்டு விட்டாங்க, வெட்டியை கொண்டு விட்டாங்க. நபிமார்கள் வர்றது கொள்கையை சொல்றதுக்கு வருவாங்க. சில பேருக்கு ஆட்சியும் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமலும் போயிடும். கிடைச்சா அவங்க இஸ்லாம் அல்லாஹ் சொல்ற சட்டத்தை அமல்படுத்துவாங்க. கிடைக்கலையா அதுவே லட்சியம் ஆக்கி போடுறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆட்சி அமைக்கணும், இந்த நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த குர்ஆன் வசனம் சொல்லுது? இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும் எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? நீங்க தௌஹீதை சொல்லணும். தௌஹீதை சொல்லும் பொழுது மக்கள் வந்தார்களே, ஆனால் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்கள் வரும்பொழுது தன்னால ஒரு இஸ்லாமிய அரசு தன்னால உண்டாகும். அந்த வாய்ப்பு கிடைக்கும். மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் ஏற்றுக்கொள்ளனா வராது. வராட்டி நீ குற்றவாளி இல்ல, நீ வேறு செஞ்சுட்டு போகணும். அப்ப ஆட்சியை உண்டாக்குறதுக்கு தான் இவங்க வந்தாங்கன்னு சொன்னா, யூசுப் நபி ஒரு நபியா இருக்கிற ஒருத்தர் நபி இல்லாதவருடைய ஆட்சியை ஏத்துக்கிட்டு உனக்கு நான் மந்திரியா இருக்க, நீ மன்னரா இருந்து நான் உனக்கு இருக்கிறேன் அப்படி சொல்லலாமா? அதுதான் இஸ்லாமிய லட்சியமா இருந்தா ஒரு நபி போய் ஒரு நபி இல்லாத ஒரு ஆளை ஆட்சி தலைவரா ஏத்துக்கிற முடியுமா? மன்னரா ஏத்துக்கிற முடியுமா? அவருக்கு பதவி வகிக்க முடியுமா? அப்ப யூசுப் நபி அஹ்சனுல் கஸ் அழகான வரலாறுங்கிறான். உங்களுக்கு படிப்பினை இருக்குங்கிற ஆயாத்துல் சாயிலி கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு அதுல படிப்பினை இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். சூராவுடைய ஆரம்பத்தில் அப்படி வருது. யூசுஃபுடைய வரலாறில் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு படிப்பினைகள் அத்தாட்சிகள் உள்ளன அப்படின்னு சொல்றான். அப்ப யூசுப் நபியுடைய வரலாறுல இருந்து நம்ம என்ன பாடம்? ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் யூசுப் நபியை தான் காட்ட இயலும். அவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, அவர் தானே நிர்வாகம் பண்றாரு. அந்த மாதிரி விரிவா சொல்லப்படக்கூடியவர் அவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாரு? இன்னொரு ஆட்சி கீழே கட்டுப்பாடு நடந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். இவங்களா விளங்காம போட்டு என்ன செய்யறது? இதுதான் நோக்கங்கிற மாதிரி ஆக்கி தௌஹீத் ஆக்கி ஆட்சி உண்டாக்கணும்னு வந்தோம். என்ன தெரியுமா? நம்ம ஆட்சி உண்டாக்குறோம் மக்களை பகைச்சிக்கிற கூடாது. நீ ஷிர்க் பண்ற ஷிர்க் பண்ணிக்க, நீ பிதத் பண்ற பிதத் பண்ணிக்க, நீ கூட நம்பிக்கை நீ அதை பாத்துக்க, நம்ம எல்லாம் ஒன்னா போய் ஆட்சி பிடிக்க போறோம், கொள்கையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பேச ஆரம்பித்தார்களே ஆனால் தௌஹீத் போகும், பிதத் வரும், எல்லாத்தையும் அனுசரிக்கணும்ல. அதான் உங்க லட்சியம் ஆயிருச்சுன்னா இப்ப நம்மளே இப்ப அரசு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆவாங்க? ஓட்டு பொறுக்கிற காண்டு கும்பிடுவாங்க, பல்ல காட்டுவாங்க, எல்லாம் வருமா இல்லையா? அது இல்லாத வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருமா இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்கு போட்டு வந்துருது. ஆட்சி இப்ப பிடிக்கிறாங்க என்ன வரும்? அதை நம்ம கண்ணால பாக்குறோம். அதுதான் லட்சியம் ஆயிரும் பொழுது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் ரெண்டாம் பட்சமா போயிடும். இன்ன வெறிதான் அப்புறமேல வரும். நம்மளாம் முஸ்லீம் ஆகணும், நீ என்ன வேணாலும் கபரை வேணாலும் கும்பிட்டுட்டு போ, நீ என்ன வேணாலும் பண்ணி, தாயத்தை வேணாலும் போட்டுக்க, தட்டு வேணாலும் எழுதி குடிச்சுக்க, என்ன விதத்தை வேணாலும் பண்ணிக்க, நம்மளாம் ஆட்சி பிடிக்கணும். பிடிச்சி எந்த மாதிரி ஆட்சி நடத்துவீங்க? அப்புறம் பிடிச்சிருவீங்க. பிடிச்சிட்டு என்ன சட்டத்தில் ஆட்சி நடத்த போறீங்கிற? கபர் வணங்கி சட்டத்திலையா? மதகுடைய சட்டத்திலையா? குரான் அப்புறம் அங்க சண்டை வருமே, அங்க அரிசி சாப்பிடுறது ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன மாதிரி அந்த ஆட்சி நடத்துவ? இப்பவே பேசிக்கல மக்களை ஒரு கொள்கை அடிப்படையில் ஒன்று திரட்டாம நீ போய் ஆட்சியை பிடிச்சா ஆட்சியாளர் தந்துட்டான்னு வச்சுக்கிருவோம். மக்களை கொள்கை அளவுல ஒன்று திரட்டாம நீ போய் ஆட்சியாளர் தந்துட்டான்னு சொன்னா அந்த ஆட்சி எப்படி நடக்கும்? குரான் படியா? அப்ப ஓடி ஹதீஸ் படியா ஓடி போயிருவானே? அப்ப என்ன மாதிரி நடக்கும்? அந்த மாதிரி நம்மளுக்கு போதை ஏத்தி என்ன செய்யறாங்க? கெடுக்கிறாங்க, லட்சியத்தை திசை திருப்புறாங்க. நம்முடைய ஒரே இலக்கு தௌஹீத். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்லணும், முஸ்லிம் மக்களுக்கும் சொல்லணும். எல்லா சமுதாயத்தில் உள்ள தீமைகளை எதிர்த்து போராடணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும். அல்லாஹ் ஆட்சியை தந்தா ஏத்துக்கிறோம், இல்லைன்னா போய்கிட்டு இருப்போம். வணங்குதா? தந்தா ஏத்துக்கிற வேண்டியது, தரலன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய லட்சியம் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு. பதவியை கேட்டு வாங்கினார் இல்லையா முதல்ல, அது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அவருடைய சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அது ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது யூசுப் சூராவுல இது எங்க பார்க்கலாம்? வசன நம்பரு இது யூசுஃபுடைய இது 76வது வசனத்துல இருக்கிறது. இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கெஞ்சுறாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டவன நாங்க அநியாயமா இருக்கு, பெரிய தகப்பனார் ஒரு வயசான ஆளு, இந்த ஆள் மேல பைத்தியமா இருக்கிறாரு, நீங்க வேண்டாம் எங்கள்ல வேற ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருந்தாலும் விட்டுருங்க. பிராய்ச்சி தர்றாங்க. இந்த பிள்ளைய கொண்டு முதல்ல கிணத்து தள்ளினதுக்கு பதிலா இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த தம்பி இவனையும் விட்டுட்டு போனோம் வைங்க, அவர்கிட்ட போய் நுழைய வாப்பாட்ட போக முடியாது, அத்தாட்ட ஒண்ணு முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்க? மன்னரே மந்திரியே நீங்க கொஞ்சம் சலுகை காட்டுங்க, நீங்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னா நீங்க வேற ஒரு ஆள் வேண்டாலும் நாங்க தர்றோம். இந்த பொதியில பொருள் கிடைச்சதானே காரணம். அவருக்கு பதிலா இன்னொரு ஆளை வேணா பிடிச்சி வச்சுக்கிறீங்க, 11 பேர் நாங்க ரெடியா இருக்கிறோம், ஒரு ஆளை உங்களுக்கு விரும்பினால பிடிச்சி வச்சுக்கிறீங்க, அந்த பையனை மட்டும் விட்டுருங்க, நாங்க தகப்பனாட்ட உறுதிமொழியோட வந்திருக்கிறோம், வயசான மனுஷன் தாங்க மாட்டார் அவரு அப்படின்லாம் கெஞ்சி பாக்குறாங்க. அவரு லாஜிக்கு சூப்பரா பேசி என்ன பண்றாரு? யாருடைய பொதியில நாங்க எடுத்தோமோ அவரை விட்டுட்டு வேற ஆளை பிடிப்போமோ? தப்பு செய்யாத ஆள் பிடிப்போமா? அப்படியே நியாயமாது? அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம். யாரு பொதியில அந்த அளவு பாத்திரம் கிடைச்சிச்சோ அவரை தான் பிடிக்குவோமே தவிர சம்பந்தம் இல்லாதவர் நாங்க ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரு பிடிவாதமா சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்பி போறாங்க.
திரும்பி போகும் பொழுது மூத்தவர் இருக்கிறார்ல, கபீர் ஹுண்டவர், அதுல மூத்தவர் 11 பேர்ல மூத்தவர், அவர் சொல்லிட்டாரு நான் வரவே மாட்டேன். ஏன்னா மூத்தவர் தான் பொதுவாக இப்போ அக்ரிமெண்ட் உறுதிமொழி கொடுப்பாங்க. 11 பேர் சேர்ந்து பேசுறா இருந்தா கூட யார் பேச்சுவார்த்தை நடத்திருப்பா? தகப்பனார்ட்ட மூத்தவர் தானே பேசியிருப்பாரு. எங்களை நம்பி விடுங்க, நாங்க கொண்டாந்து சேர்த்துருவோம், எந்த சேதம் இல்லாம உங்க பிள்ளை கொண்டாந்து ஒப்படைப்போம். இப்ப எங்க வாப்பாட்ட நான் சொல்லிட்டேன், இப்ப போய் சொன்னா நம்ப மாட்டார் அவர். ஏற்கனவே அவர் போய் சொல்லி இருக்கிறோம். இப்ப போய் நம்ம சொன்னோம்னா இந்த பையனை என்னவோ பண்ணிவிட்டோம், இந்த தம்பி என்னவோ பண்ணிட்டோம்னு அவர் நினைக்குவார், நம்பவே மாட்டார் அவரு. அதனால நான் வரவே மாட்டேன், நீங்க 10 பேர் மட்டும் போங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏற்கனவே நம்ம அநியாயம் பண்ணி இருக்கிறோம், அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு தீர்ப்பு அளிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்னு அவர் கடைசி மாட்டேன்ட்டார். இந்த 10 பேர் மட்டும் என்ன செய்யறாங்க? திரும்பி போறாங்க. போய் என்ன செய்யறது? போய் சொல்ல சொல்றாரு, நீங்க விஷயம் நடந்த விஷயம் பொய்யா சொல்ல போறோம், முதல்லாம் போய் சொல்லிவிட்டோம், இவங்க உள்ளே சொல்லுங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளது என்ன? திருடன் தானே. யூசுப் நபிக்கு அவருக்கு தான் திருடன் இல்லைன்னு தெரியுமே தவிர செட்டிங்னு இந்த 10 பேர் 11 பேர் பார்வையில் யாரு? இந்த பையன் திருடிவிட்டான், தம்பி காரணம் தான் திருடிவிட்டான் என்பது அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அதான் உண்மையை அவங்க நினைக்குவாங்க. அப்போ நடந்த உண்மை போய் ஆப்பாட்ட சொல்லுங்க, அத்தாட்ட சொல்லுங்க, உங்க மகன் திருடிவிட்டான், நாங்க தெரிஞ்சதான் உள்ளதான் சொல்றோம், எங்களுக்கு மறைவானதான் தெரியாது, திருடினதை கண்ணால அங்க பார்த்தோம், பையில எடுத்தாங்க, அதனால பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த ஊர்ல ஆள் அனுப்பினாலும் விசாரிங்க நடந்துச்சா இல்லையாண்டு. ஊரு பூரா தெரிஞ்ச விஷயமா போச்சு. இது இந்த மாதிரி வந்தாங்களா, 11 வந்தாங்களா, அண்ணன் தம்பி அதை திருடிவிட்டானு எல்லாருக்கும் தெரியும், ஊர்ல போய் விசாரிங்க என்றெல்லாம் போய் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி இவரு அனுப்பி வச்சுட்டாரு. மூத்தவர் மட்டும் இருந்துகிட்டு 10 பேர் அனுப்பிடுறாரு. அங்க போய் சொன்ன என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அதே யூசுப் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. முதல்ல நம்பல, இது நெசத்தை சொல்லும் போது நம்ப மாட்டேட்டாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, இல்ல பல் சவாலத்துக்கும் அன்புசுக்கும் நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க, நபிமார்களுக்கு மறைவானது தெரியலன்னு பாத்தீங்களா. அவர் யாக்கூப் நபி நம்பி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா அதான் நடந்தது, இவங்க ஒண்ணும் செய்யலையா. முதல்ல தான் இவங்க தப்பு பண்ணாங்க. இப்ப உள்ளது யூசுப் நபி தான் தப்பு பண்ணிருக்காரு தவிர, தந்திரம் பண்ணிருக்காரு தவிர இந்த 11 பேர் ஒண்ணுமே பண்ணல. இவங்க எந்த தப்பு பண்ணல. ஆனா தகப்பனார் பெரிய நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, இல்ல நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க, உங்க மனசுல என்னமோ கெட்ட எண்ணம் இந்த பையனை காலி பண்ணிவிட்டீங்க, நீங்க என்னமோ செஞ்சு விட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப தன்னுடைய மகன் இன்றைய நிலை என்ன என்பதை கூட அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை, மறைவானது தெரியும் வாதம் பண்றாங்க இவ்வளவு பெரிய நபிக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லாஹ் என்றவன ஒண்ணு சேர்ப்பான், உயிரோட இருக்கிறாங்க நம்ம மனசுல தோணுது அவருக்கு. அந்த யூசுப் நபியை சேர்த்து அவரையும் இவரையும் சேர்த்து அல்லாஹ் என்றவனா ஒப்படைப்பான், அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, யூசுப்புக்காக வேண்டி அழுது அவரு கண்ணீர் வடிக்கிறார். கண்கள்லாம் வெளுத்துருச்சான். அப்படியே ஹதீஸ்ல வருது, குர்ஆன்ல வருது, ஐநாஹு, அவருடைய கண்கள் எல்லாம் வெளுத்து பூத்து விட்டன. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறார். அப்ப பல வருட காலங்கள், எத்தனை வருஷம் கணக்கு பண்ணி பாருங்க. அவர் சின்ன பிள்ளையில போன ஒரு 15 வயசு 12 வயசுல போன ஒரு ஆளு, அப்புறம் பருவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஜெயில ஒரு 10 வருஷம் இருந்து, அப்புறமேல அவர் ஒரு ஆட்சி ஒரு 7 வருஷம், இந்த பஞ்சகாலம் அது ஒரு 7 வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. 20 வருஷத்துக்கு மேல ஒரு குழந்தையை பிரிஞ்சு என்ன செய்யறாரு? 20 வருஷம் நம்பர் இல்ல, அப்படி கணக்கு பண்ணி கூட்டி பாத்தீங்கன்னா அவரேஜ் 20 தாண்டும். அப்ப 20 ஆண்டுகளாக தன்னுடைய பிள்ளையை நினைச்சு அழுது கொண்டே இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டா, ஒரு நபி தன்னுடைய பிள்ளை எங்க இருக்குது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் அழுகிறது புலம்புறாரு, எங்கே இருப்பார் நினைக்கிறாரு தவிர வஹி அல்ல அப்படி சொல்லி கொடுக்கலாம்ல. ஏன் கவலைப்படுற, ராஜாவா இருக்காரு முகம் தெரியுமா உனக்கு அப்படின்னு நல்லா சொல்லலாம்னு ஒரு வார்த்தை. அப்புறம் அழுவாரா? ராஜாவா இருக்கான்னு சொல்லிவிட்டா தன்னோட இல்லைங்கிறதுக்கு அழுவ மாட்டாரு. என் பிள்ளை நல்லா இருக்கா, ராஜா மன்னரா இருக்கா, மந்திரியா இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறோம். பெத்த மகனை ஒரு நபிக்கு எங்க இருக்காரா இல்லையா, எங்க இருக்கிறாரு கண்டுபிடிக்கவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைய காணா போன உடனே இலையில வெத்திலையில எழுதி மை போட்டு பாத்துறாங்க. அந்த ஆடு காணாம இந்த அங்க மேஞ்சுக்கிட்டு நிக்குது, உங்க பிள்ளைய காணாம பம்பாயில அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், இலையில உங்களுக்கு தெரியல வெத்திலையில. இப்படி நம்மளை ஏமாத்துறாங்கல. அப்படி ஒண்ணு இருந்தா யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாது. இப்படி ஒரு மார்க்கத்தில் இருக்கும்னு சொன்னா மை போட்டு பாக்குறது, இலை போட்டு பாக்குறது, மிளகு திரிய கொளுத்தி வச்சுட்டு பாரு மாய்யா ஒண்ணும் தெரியாது நமக்கு, நல்லா பாரு மாய்யா ஒண்ணும் தெரியாது. அப்ப அவனுக்கு தெரியும், அவன் சொல்லுவான், இல்ல தெரியுது நல்லா பாரு, அந்த பாரு கும்பகோணம் தெரியுதா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் தெரியுதா, அங்க ஒரு வீடு தெரியுதா, வாசல்ல உட்காந்துருக்கான் பாத்தியா, உன் பையன் அங்க நிக்கிறான் போ. இவங்க போய் இல்லன்னு வருவாங்க. நீ போறதுக்கு 8 மணி நேரம் ஆச்சுல, அதுக்குள்ள எங்கிட்டா போயிருப்பான், நான் பார்க்கும்போது அங்கதான் இருந்தான் அப்படின்னு தப்பிச்சுக்கலாம்ல. கும்பகோணம் சொல்லு, ஏன் இது அடுத்த தெருவு சொல்லி பார்ப்போம். அடுத்த தெருவு சொல்ல மாட்டாங்க, அடுத்த தெருவு உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்காக காணா போன ஆட்கள் எங்க கிடைக்குவாங்கன்னு கேட்டா ஒரு 9 மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் இருக்கணும். அவ்வளவு தூரத்துல காணா போன ஆட்கள் இலையில தெரியும்.
அப்ப இப்படி ஏமாத்துறாங்கல்ல, அப்ப அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்தா இது இப்படி அல்லாஹ் விட்டுருப்பானுங்க? யாக்கூப் நபிக்கு பெத்த மகன்ல நீ வேற யாருக்கெல்லாம் நீ மந்திரம் போட்டு சொல்றியே, பெத்த மகன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அல்லாஹ் உன்ன சேப்பான்னு சொன்னாரே தவிர, அழுது அவர் கண்ணீர் விட்டாரே தவிர அதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்கல. நபியா இருந்தால் அல்லாஹ் வேண்டாம் வஹீல அறிவிச்சு கொடுக்கலாம், அது கூட இவருக்கு கொடுக்கல. நபி இல்லாதவரா இருந்தால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. காணா போன ஆட்டை கண்டுபிடிக்க இயலாது, காணா போன பொருளை கண்டுபிடிக்க இயலாது, காணா போன பையனை கண்டுபிடிக்க இயலாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி தேடணும் அப்படி தேடி கண்டுபிடிக்க முடியுமே தவிர மந்திரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து நாயை கொண்டு வந்து ஒரு நாய் வேண்டா கண்டுபிடிக்கும், மோப்பம் பிடிச்சுன்னு செய்யும், ஓரளவு கண்டுபிடிக்குமே தவிர மந்திரவாதியால் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு பாடத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் இருந்து நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். 20 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேல அழுவ வச்சுட்டான். அல்லாஹ் எதுக்கு அழுவ வைக்கிறான்? நான் தான் எல்லாம் காட்ட நினைக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் எல்லாம், நான் நினைச்சே செய்வேன். நீ மனுஷன் தான், நீ நபியா இருக்கலாம், நபிக்கு மகனா இருக்கலாம், நபிக்கு பேரனா இருக்கலாம், நீ நபியா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நான் தான், நீ தான், நான் தான் கரெக்டானா இல்லையா? அப்ப அழுது அவர் என்ன பண்றாரு, அது பண்றாரு. எந்த அளவுக்கு அழுகுறாருன்னு கேட்டா பசங்க எல்லாம் திட்டுறாங்க, அழுது செத்து போயிரு போல இருக்கு, ஒரு அழுது அப்படி கேட்கறாங்க. அதாவது நீ அத்த யூசுஃபை நினைச்சியே அவ தக்குன மினல் ஹாலிகின், ஹலாக்கா நாசமா போயிரு போல இருக்க, இப்படி அழுகுறது செத்து போயிரு போல இருக்கு, இந்த மாதிரி அழுகுறியான்னு சொல்ற அளவுக்கு அவங்க கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னமா அஷ்கு பசி வ ஹுஸ்னி இலல்லா, நான் என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் அல்லாட்டில முறையில் உனக்கு நடாங்கிறார். அவர் ஒன்றே அவன் சொன்ன, நான் என்னுடைய கவலையை என்னுடைய துக்கத்தை என்னை படைச்ச இறைவன்ட்ட முறையிட்டு அழுது கொண்டிருக்கிறேன், ஒன்றோடு அழுதுனா நான் என் இறைவன்ட்ட அழுகுறேன் உங்களான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லி அல்லாவிடம் இருந்து நீங்கள் அறியாது நான் அறிகிறேன், எங்கேயோ ஒரு வந்து சேர்வாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருப்பான் போல இருக்கு. அது ஒண்ணுதான் அவர் சொல்றாரு, அதிகபட்சமா எங்க இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, மறுபடியும் போங்க வரட்டுறாரு, போய் யூசுஃபையும் அவன் சகோதரையும் தேடி பாருங்க. யூசுஃபை நீங்க என்ன பண்ணிட்டீங்கல்ல, அதனால யூசுஃபையும் தேவத்தை ஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் பற்றி நன்கு தீர விசாரித்து தேடுங்கள். வலா தைஅஸு மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீங்க. எங்கேயோ கணத்துல போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு எப்படி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காபிர்கள் தான், நிராகரிப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இலல் கௌமுல் காபிரூன், நிராகரிப்பவர்கள் தான் அருள்ல நம்பிக்கை இழப்பாங்க. நம்ம எல்லாம் மூமின்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை இழக்காம தேடி பாருங்க, அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி விடுறார், திருப்பி அனுப்புறார். மறுபடியும் இந்த ஆளுக்கு அதே ஊருக்கு வர்றாங்க. இந்த 10 பேர், ஒரு ஆள் தங்கி இருந்துட்டாரு, 10 பேர் திருப்பி ஒரு என்ன செய்யறாங்க, 3வது டைமா வர்றாங்க எகிப்துக்கு. அங்க வந்து என்ன செய்யறாங்க, மந்திரியே எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, நாங்க ரொம்ப வறுமையில வாழ்றோம், ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுங்க, தர்மமா தாங்க, இல்லாதவர்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கிற ஒரு மரபு இருக்கும், அதனால அவர் கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன்பா நீங்க யூசுஃபுக்கும் அவரை என்ன பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் என்ன செய்யறாங்க, ஆஹா இந்த ஆள் தான் யூசுஃபா இருப்பார் போல இருக்க. சகோதரர்கள் வந்து மறுபடியும் உணவு கேட்டு வந்த உடனே 3ஆம் தடவையாக அவர் கேட்கிறார், ஹல் அலிம்து மா ஃபஅல்தும் பியூசுஃப் அஹீஹி, யூசுஃபை என்ன பண்ணுனீங்க, அவருடைய சகோதரரை என்ன பண்ணுனீங்க, எப்படி நடத்திக்கிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அன்தும் ஜாஹிலூன், நீங்க அப்ப அறியாதவர்களா இருந்தீங்க, அதையும் சொல்லிக்கிட்டார். குற்றம் சுமத்தாம நீங்க அறியாதவர்களா இருக்கும்போது இப்படி பண்ணுனீங்களே அது யாவும் இருக்குதான்னு கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேட்டதான் விளங்கிடலாமே, இவன் பார்ட்டி விழான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்ப உடனே அந்த ஆளுக்கு 10 பேரும் சொல்றாங்க, இன்னக்க அந்த யூசுஃப், நீ தான் யூசுஃபோ, யூசுஃப் நீ தான் மந்திரியா உட்கார்ந்துருக்கிறியா இப்ப அப்படின்ற உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆனா யூசுஃப் நான் தான்ப்பா யூசுஃப், உடனே ஒத்துக்கிட்டாரு. வா ஹாதா அஹீ, இது என் சகோதரன், எங்க 2 பேரும் தான் நீங்க அநியாயம் பண்ணீங்க, அல்லாஹ் எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுட்டான், யாரு இறைவனை அஞ்சி பொறுத்துக் கொள்கிறாரோ அத்தகையோருடைய கூலியை வந்து அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களுக்கு நல்ல நிலையில ஆக்கிட்டான், நாங்க பொறுத்து கொண்டோம், எந்த வஞ்சந்திக்கு நாங்க நினைக்கல, வஞ்சந்திக்கு நினைச்சா நீங்க வசமா வந்து மாட்டு உள்ள பிடிச்சி வச்சிருக்கலாம்ல, 11 பேர் ஏற்கனவே முதத்தர வரும்பொழுது பிடிச்சி உள்ள விடுவீங்க தான் இந்த மாதிரி ஆக்கணுவீங்க அப்படின்னு ஜெயில அடைச்சிருக்கலாமா இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் செய்யல, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, இப்பதான் ஒத்துக்கிறாங்க, அல்லாஹ் மேல ஆணையாக எங்களை விட அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான், தல்லாஹி லக்கத் ஆஸரக்கல்லாஹு அலைனா, எங்களை விட அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சுட்டான், இன்குன்னாலா லகாத்தியின், நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம், எங்க மேலதான் குற்றம் அப்படின்ற உடனே அவர் சொல்றாரு, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் இல்லை, நீங்க பயப்படவே வேண்டியில்லை, நான் ஆட்சியில் இருக்கேன், அதிகாரத்தில் இருக்கிறேன், என் நாட்டை நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க, பழிவாங்க நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எந்த பழிவாங்குதலும் எதிர் நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக இல்லை, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நான் மன்னிச்சதுனால அல்லாஹ் மனித ஹக்கு வந்து அல்லாஹ் மனுஷ மன்னிச்சா அல்லாஹ் மன்னிச்சிருவானே,
நானே மன்னித்து விட்ட காரணத்தினால அல்லாஹ் உங்களை மன்னிக்குவான், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் அவருடைய எங்கேயோ போயிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இழைத்த அந்த கொடுமைக்கு, அவர் படுத்தின பாட்டுக்கு பல வருஷங்களாக அவரை சின்ன பிள்ளையில இருந்து அரிசி மண்டல குத்தி நோம்பு பண்ணிருப்பாங்களா இல்லையா, பிடிக்காத ஆள இப்படிலாம் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல உயர்ந்த பழி வாங்குற இடத்துல வரும்பொழுது அவர் வந்து அதை மன்னிச்சார் பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம, இது நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடம். இத்தனை பேர் அண்ணன் தம்பிக்கு ஜென்ம பகையா இருக்காங்க. ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி அண்ணன் தம்பிக்கு ஒரு ஜான் செவர் வைக்கிறதுல வர்ற சண்டை 10 தலைமுறைக்கு நீடிக்கிற காட்சியை பாக்குறோம். ஏன்பா ஒரு ஜான் இடம் தானே யாராவது ஒருத்தர் விட்டுட்டு போக கூடாதா? அண்ணன் எடுத்தா தம்பி விட்டு போ, தம்பி நானும் யாராவது ஒருத்தர் இறங்கி வாங்கலப்பா. என்ன இல்ல கட்டிட்டா போக போறீங்க? யூசுப் நபிக்கு பண்ண கொடுமைக்கு அவர் மன்னிக்கிறார் பாருங்க. அதான் ஆயாத்துங்கிறான். அவர்த்த வந்து அத்தாட்சி இருக்கு, படிப்பின இருக்கு வரலாறுல. இதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். இவ்வளவு பெரிய பழி வாங்குற அவ்வளவு வாய்ப்பு இருந்தும் கூட என்ன பண்றாரு, அவர்களை அரவணைக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு, உதவிகள் எல்லாம் பண்றாரு. உடனே என்ன பண்றாங்க, இதை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போங்கள் சொல்றாரு. என்னுடைய சட்டையை கொண்டு போங்க, இதை கொண்டு போனீங்கன்னா என்னுடைய தகப்பனுடைய முகத்திலே அதை போடுங்கள், அவர் வந்து பார்வை உடையவராக மாறுவார். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது. 93வது வசனத்தில் இருக்கிறது. யத்தி பசீரா, பார்வை உள்ளவராக மாறுவார். அப்புறமேல வந்து என்ன செய்யுங்க, குடும்பத்தை அம்புட்டு பேரும் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் கூட்டிட்டு வந்துருங்க. அவ்வளவு நான் பராமரிக்கிறேன். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, பராமரிக்கிறேங்கிறது. நீங்களும் வந்துருங்க. வத்தூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன், அம்புட்டு பேரும் சேர்ந்து குடும்பங்களும் எல்லாம் வந்துடும். வாப்பாவையும் கூட்டிட்டு நீ வந்துரு, அவர் பார்வை திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்புன உடனே அப்ப அவரு கிட்ட நெருங்கணும்னு அவருக்கு எல்லாம் அந்த அது உணர்த்துறான். யூசுப்புடைய வாடகை வீசுகிறதுங்கிறார். அவர் வீட்டுக்குள்ள நெருங்கும் போது யூசுப்புடைய வாடகை சட்டையை கொடுத்து விடுறாருல, யூசுப்புடைய வாடகை எனக்கு வீசுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இதை சொல்றதுனால இதுக்கு ஏதாவது குறை சொல்லாம இருக்கீங்கப்பா நீங்க அப்படி சொன்னா திட்டுவாங்களா இல்லையா? யூசுப் வாடகையா வீசுதா, உனக்கு மர கண்டு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சொல்லாம இருங்க பாக்குறாரு. யூசுப்புடைய வாடகை நான் உணர்றேன், நீங்க இதை குறை சொல்லாம இருக்கணுமே, இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லி தாய்ங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க சொல்றாங்க குடும்பத்தாரெல்லாம், நீ இன்னும் பழைய வழிகேட்டுல தான் இருக்கு, இன்னும் திருந்தல நீ பாப்பாட்ட அப்படி சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த வந்து அந்த ஆடையை கொண்டு வந்து அவர் முகத்துல போட்ட உடனே அவர் பார்வை உடையவராக மாறினார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கிற அற்புதங்கள்ல உள்ளது. இதெல்லாம் வந்து இதை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெரியார்கள் மகான்கள் பயன்படுத்தின சட்டை இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் போட்டோம்னா அது நமக்கு சில பயன்களை தரும், பல விஷயங்களை அதை கொண்டு சாதிக்கலாம் அப்படிலாம் என்ன செய்வாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இதே மாதிரி சட்டையை தான் ஏற்கனவே போட்டு கொண்டு வந்தாங்களே, அப்ப ஒண்ணும் செய்யலையே. ஏற்கனவே ரத்தத்தில் துவச்சி இவர் சட்டையை உள்ள தள்ளிவிட்டு அவர் போட்டிருந்த சட்டை ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டை என்ன பண்ணுச்சுன்னு ஒண்ணும் பண்ணல. வழங்குதா? இது அந்த நேரத்தில் அறிவிச்சு கொடுத்துருப்பான். நபிங்கிற முறையில இந்த மாதிரி போடுங்க சரியா வந்துரு அப்படின்னு அறிவிச்சு கொடுத்துருப்பான்னு விளங்கிக்கணும். இதுல குர்ஆன் மருத்துவம் கூட ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. நீங்க ஒற்றுமை இதில் கூட பார்த்திருப்பீங்க. இதை வச்சு கொண்டு அவங்க ஆய்வு பண்ணி, ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி ஆய்வு பண்ணி, இந்த கண்புரை நோய் இருக்குல்ல, கண்புரைன்னா அந்த மங்களா பேர் அறுத்து எடுப்பாங்க, சவு மாதிரி படந்துரும் இல்லையா, அந்த கண்புரை நோய் ஏற்பட்டவர்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து எதுல இருக்குன்னா, மனிதனுடைய வியர்வையில் இருந்து அந்த மருந்தை தயாரிக்க முடியும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி, அவருக்கு அந்த ஆராய்ச்சிக்கு தூண்டுதலா இதான் இருந்துச்சுங்கிறார் அவர் சொல்றாரு. அதனால இந்த இது அற்புதமா நடந்தது. இதனால வந்து சட்டை போட்டு அப்படி குணம்னு ஆயிராது. இதை வைத்துக் கொண்டு அந்த விஞ்ஞானி ஆய்வு பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மனிதனுடைய வியர்வையில அந்த கண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த மனித வியர்வையை டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு. அதை போட்டோன்னு ஆபரேஷன் தேவை கிடையாது. ஒரு சொட்டு விட்டவன கண் புரை நோய் என்னங்கிறது விலகிறது. இப்ப பெரிய அமெரிக்காவிலும் ஜெர்மனில இந்த அத்தனை நாடுகள் அந்த மருந்துக்காக வேண்டி அந்த உரிமை கேட்கறதுக்கான ஒரு கஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பற்றி விரிவான ஆர்டிகல் வந்து உங்களுக்கு ஒற்றுமையில கூட அந்த பத்திரிகை